இங்கே இவருக்கு 55 வயசாகுது. காலேஜில ப்ரொஃபஸரா இருக்காரு. இன்னமும் புக்கெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு, கல்யாணம் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்காரு. காலேஜில அவரோட ஸ்டூடண்ட் என்ன பண்றாருன்னா, "சார் ஏன் இப்படியே இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு, அவர் ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்ல இவரோட ப்ரொஃபைல போட்டு விட்டுருந்திருப்பாரு. அது ஒரு மேட்ச்சும் வந்திருக்கும். அத இவர்கிட்ட போய் சொல்லும்போது, முதல்ல வேணான்னு தான் சொல்ட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி பார்க்கும்போது, அந்த பேர எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. அவங்களுக்கும் 52 வயசுன்னு ஒண்ணு தான். இவருக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. அது வேற யாரும் கிடையாது. சின்ன வயசுல இவரு லவ் பண்ண பொண்ணு தான் அது. அவங்களுக்காக நெறைய லெட்டர்லாம் எழுதி வீட்லயே ஒட்டி வச்சிருந்திருப்பாரு. தூரத்துலருந்து அவங்கள பார்ப்பாங்களே தவிர, ஆனா ஒரு நாள் கூட காதல சொன்னதே கிடையாது. ஒரு டைம் அவங்க அப்பா இறந்து போனதுனால, வீட்ல அவங்க அம்மாவையும் 3 தங்கச்சியும் இவர் தான் பார்த்துக்க வேண்டியதா போயிருது. இதனால அந்த லெட்டர்லாம் கிழிச்சு போட்டு, அவர் காதலையும் மறைச்சுட்டு, அவங்க குடும்பத்துக்காக வாழ ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் ஸ்டூடண்ட் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும்போது, அவரும் சந்தோஷமாகி, "காலம் உங்களுக்காக காத்துட்டு இருந்திருக்கு சார். நீங்க அவங்க கூட தான் சேரணும் போல இருக்கு. நேர்ல போய் மீட் பண்ணுங்கன்ன உடனே, இவரும் போய் பார்க்குறாரு. அந்த லேடிய பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. "என் குடும்பத்துக்காகவே இத்தன வருஷம் ஓடிட்டேன். இப்ப என்கிட்ட நெறைய காசு இருக்கு. எனக்கு ஒரு துணை வேணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல எனக்கு இஷ்டம் இல்ல. உங்கள பார்த்த உடனே அந்த ஆசை எனக்கு வருதுன்னு" சொல்லிட்டு பழைய விஷயத்தெல்லாம் சொல்லாமலே இருக்காரு. அப்ப அந்த லேடியும் சொல்றாங்க, "எனக்கும் ஒரு டைம்ல கல்யாணம் ஆச்சு. என் புருஷன் இறந்துட்டாரு. இத்தன வருஷம் எங்க அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப எங்க அம்மாவும் துணை இல்ல. உங்கள பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு அந்த ஆசை வருதுன்னு" சொல்லிட்டு, இத்தன வருஷம் சேராதவங்க இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க.